அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித மத்தேயு எழுதின நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 13 முதல் 14 முடிய. இயேசு தன்னை சுற்றி இருந்த மக்களிடம், இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிகவும் குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. எனக்கு அருமையானே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் எப்படிப்பட்ட பாதையில் நடக்கிறவர்களாக இருக்கிறோம் அல்லது இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். 2 பாதைகள் இருக்கிறதாக சொல்லுகின்றார். ஒன்று அழிவுக்கான பாதை, இன்னொன்று வாழ்வுக்கான பாதை. நாம் ஏதாவது ஒரு பாதையில் கண்டிப்பாக பயணித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தை வாழுகிறோம் இல்லையா, அந்த வாழ்வே ஒரு பயணம் தானே. அப்படிப்பட்ட அந்த பயணம் எந்த பாதையில் பயணிக்கிறது, எதை நோக்கி பயணிக்கிறது, இலக்கு என்ன என்பதுதான் முக்கியமானது. அகலமான பாதை, அழகான பாதையில் செல்வோரும் அதிகம் என்றால் அந்த பாதை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது அழிவுக்கான பாதையாக இருக்கலாம். இடுக்கமான பாதை, கஷ்டமான பாதை, குறுகலான பாதை, கொஞ்சம் பேர் தான் போகிறாங்க. அதில் பயணிக்கலாமா வேணாமா என்ற சந்தேகம் கூட வரலாம். ஆனால் அதுதான் வாழ்வுக்கான பாதை. அப்படிப்பட்ட பாதை நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஏனென்றால் வாழ்வுக்கான பாதையில் செல்வோருக்கு நிறைய கண்டிஷன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன முதல் கண்டிஷன்? ஒவ்வொருவரும் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரட்டும். அப்படி என்றால் வாழ்வுக்கான பாதையில் பயணிக்கிறவர்களுக்கு சிலுவைகள் என்பது துன்பங்கள் என்பது வேதனைகள், துன்பங்கள், எதிர்பார்க்காத நிகழ்வுகள், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். வாழ்வுக்கான பாதையில் செல்கிறவர்கள் பிறரை தாராளம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும், எதிரிகளையும் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கஷ்டம்தானே, அப்படிப்படி தான் பயணிக்க வேண்டும். எதிரிகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உன்னை துன்புறுத்துவதற்கு ஆசி கூறு, உன்னை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு, அப்படி செய்தால் நீ கடவுளின் பிள்ளையாக மாறுவாய் என்று சொல்லுகின்றார். வாழ்வுக்கான பாதையில் செல்கிறவர்கள் தங்களுக்கு உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும். இல்லாதவரிடம் இருக்கிறதை பகிர்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். சின்னம் சிறிய ஒரு சகோதரனுக்கு செய்ததெல்லாம் நீ எனக்கே செய்தாய் என்று சொல்லுகின்றார். ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொல்லுகிறார். இதெல்லாம் பின்பற்றுவதற்கு கொஞ்சம் சிரமம் தானே. ஆனால் அப்படி செய்யும் பொழுதுதான் நாம் வாழ்வின் பாதையில் பயணிக்கிறோம் என்று அர்த்தம். வாழ்வின் பாதையில் பயணிக்கிறவர்கள் தங்களுடைய பாரங்களை இறக்கி வைத்து விட வேண்டும். என்னென்ன பாரங்கள்? நமக்கு நிறைய சுமைகள் உண்டு, நிறைய துன்பங்கள் உண்டு, நிறைய கவலைகள் உண்டு, நிறைய கண்ணீர்கள் உண்டு, வாழ்வில் முன்னேற முடியாதபடி சிக்கல்கள் நிறைய உண்டு. அப்படிப்பட்ட எல்லாவித பாரங்களையும் ஏற்றிக்கொண்டு நாம் டிப்ரெஷனில் விழுந்து விடாதபடி எல்லாவித பாரங்களையும் யாரிடம்? இயேசுவிடம் இறக்கி வைத்து விட வேண்டுமா? நாம் நம்மை பற்றி கொண்டிருக்கிற விட முடியாதபடி நம்மோடு இருந்து கொண்டிருக்க எல்லாவித பாவ செயல்களையும் விட்டுவிட வேண்டுமா? அதற்கப்புறம் நமக்கென்று நியமிக்கப்பட்ட இந்த வாழ்வுக்கான பாதைகள் நாம் பயணிக்க வேண்டும். யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பயணம் இப்படிப்பட்ட இயேசு நோக்கிய பயணமாக இருக்கிறதா, அல்லது மிக எளிதாக ஜாலியாக பிறரோடு பல பேர் போகிறாங்களே என்று பயணிக்கிற ஒரு ஜாலியான பாதையாக இருக்கிறதா? செக் பண்ணி பார்ப்போம். ஜாலியான பாதை ஒருவேளை அழிவுக்கான பாதையாக இருக்கலாம். கடினமான பாதை நிச்சயமாக இயேசுவை அண்டுகிற பாதையாக, இயேசுவை நோக்கிய பயணமாக இருக்கும் பாதையாக இருக்கும். சாய்ஸ் ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்துட்டார். சூஸ் பண்ண, நீயே சூஸ் பண்ணிக்கின்றார். நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம்? ஜாக்கிரதையாக சூஸ் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, இந்த காலை வேளையிலே எங்களுக்கென்று பாதைகள் நியமித்து கொடுத்து
அந்த பாதையில் பயணிப்பதற்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துகிறீர். ஆனாலும் எங்கள் எண்ணம் அப்படிப்பட்ட பாதைகள் கடந்து உலகத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட பாதைகளை சூஸ் பண்ணுறதுக்கு மனம் நாடுகிறது ஐயா. ஆனாலும் இன்றைக்கி ஒரு அருமையான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உம்மை நோக்கிய பாதையில் நாங்கள் பயணிக்க வேண்டும், வாழ்வுக்கான பாதையில் பயணிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து அதை வழிநடத்த உதவி செய்யுங்கப்பா. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்புறம் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியன்.